அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்பானியின் சட்டங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜு பெருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்று நாம் துல்ஹஜ் பிறை காண இருக்கின்றோம். பிறை தெரிந்தவுடன் குர்பானி கொடுப்பவர் சில சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு எண்ணினால் அவர் தமது தலைமுடியிலிருந்தும் மேனியிலிருந்தும் முடியையும் நகத்தையும் வெட்ட வேண்டாம் என்று கூறினார்கள். அவர் தனது குர்பானியை அறுக்கும் வரைக்கும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். எந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஆடு, மாடு, ஒட்டகம் இவை மூன்றும் தான் குர்பானி கொடுக்க தகுந்த பிராணிகள் ஆகும். இந்த பிராணிகள் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் இருக்க வேண்டும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. அதாவது கண் பார்வை நன்றாக தெரிய வேண்டும். எந்த நோயும் இருக்கக்கூடாது. அந்த பிராணிகள் நன்றாக கொழு கொழுன்னு சதையாக இருக்கணும். நல்ல கொம்புள்ளதாக இருக்க வேண்டும். பிராணிகளின் கண்களையும் காதுகளையும் கவனித்து தேர்வு செய்யணும்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சிறிதளவு கூட காது வெட்டப்பட்டு இருந்தாலும் சிறிதளவு ஓட்டை இருந்தாலும் அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது என்றும் கூறினார்கள். குர்பானி கொடுக்கப்பட வேண்டிய பிராணிகளில் ஒட்டகம் 5 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஆடுகளும் மாடுகளும் 2 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் ஒட்டகம், மாடு இவற்றை கொடுக்க வேண்டும். அதாவது 7 நபர்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகம் அல்லது மாடு வாங்கி 7 நபர்களும் குர்பானி கொடுக்கலாம். குர்பானி கொடுப்பவர்கள் இறை அச்சத்துடன் கொடுக்க வேண்டும். குர்பானியின் மாமிசமோ அவற்றின் இரத்தமோ அல்லாஹ்வை அடைவதில்லை. எனினும் உங்களின் இறை அச்சமே அல்லாஹ்வை அடைகிறது. குர்பானி கொடுப்பவர்கள் கடன் இல்லாமல் இருக்க வேண்டும். கடன் வாங்கி குர்பானி கொடுக்க கூடாது. குர்பானியை பெருமைக்காகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ கொடுக்கப்பட்டால் குர்பானியின் நன்மையை எல்லளவும் அல்லாஹ்விடம் பெற முடியாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன் மகனை அல்லாஹ்விற்காக பலியிட முன் வந்தார்களோ அதே போன்று நாமும் முன்வருவோம் என்பதை எடுத்து காட்டும் வண்ணமே குர்பானி கொடுக்கிறோம். இந்த குர்பானி கொடுப்பதன் நோக்கமே இறை அச்சமே தவிர வேறில்லை. இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.